லெக் சைடில் ஆர்கனைசர்ஸ் பவுண்டரி லைன் அம்பையரை கொஞ்சம் அப்படியே பிளேஸ் பண்ணுங்கள். லெக் சைடில் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 5. White signal. Thank you. Yeah. நல்ல ஒரு ஷாட். மேக்ஸிமம் ஹை விட்னஸ் 1000 இருக்கிறது. அந்த பால் எஸ்கேப் ஆகவே முடியாது. 6 ரன் டீம் ஆர்சிபிக்கு. ஒரு முதல் 6 எதுவும் லாங் ஆஃப்ல வந்த முதல் 6 இதுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு டேல. இதோட 2 சிக்ஸர் தான் ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காங்க. லாங் ஆன் ஒன்று லாங் ஆஃப்ல, அது இந்த 6 ஒன்று. One more shot. போன ஷாட் பெரிய ஹிட், பிக் ஷாட், the monster hit from Gautam. தீபனோட விக்கெட்டை விட்டுருந்தாங்க. ஒரு ஸ்டன்னிங், பட் அவங்களோட ரன் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணல. ஃப்ரீயாக பேட்டை விட்டுட்டு இருக்காங்க டீம் ஆர்சிபி. மொதல் மேட்ச் 90 ரனுக்கு மேலே விளையாடினாங்க. இந்த டேவோட ஹையஸ்ட் ரன் விளையாடின டீம். Again, this is over confidence from Gautam. எல்லா பாலுமே ஹிட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தார். ஸோ அது விக்கெட்டாகவும் மாறுது. விக்கெட் நம்பர் 2 லூஸ் பண்ணுறாங்க டீம் ஆர்சிபி. பேட்ஸ்மேன் எதுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? பேட்ஸ்மேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உள்ளே போங்க. இன்னும் ஒரு மேட்ச் நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே பாசிபிள். Straight to the hands and soft wickets. So one more wicket, 3 down. Team Kolkata strike 2 into 2 wicket in a row. And Ashwa on a hot break. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. ஏன்னா நம்ம கிட்ட டைம்ல இன்னொரு ஒரு மேட்ச் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு டே வந்து சூப்பரா கம்ப்ளீட் ஆயிடும். இல்லை நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணுங்க. வெல் பிளேட்.
நியூ பேட்ஸ்மேன் அலெக்ஸ் பாண்டியன். இந்த பேரை கேட்டவொடனே சும்மா அதிருது உண்மையாவே. பாண்டியன், அலெக்ஸ் பாண்டியன். 2 ஓவருக்கு 20, 3 விக்கெட். தீபனோட அண்ணனா? ஓகே. போன மேட்ச் நல்ல பார்ட்னர்ஷிப் அண்ணன் தம்பிக்குள்ள. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த டேயோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். பட் நான் தீபன் அவுட் இருந்தாலும் வந்து டீம் 20 ரன் விளையாடிருக்காங்க மொதல் 2 ஓவரில். டீம் கொல்கத்தாவுக்கு 3 விக்கெட் கிடச்சிருக்கு. White signal. Thank you for the signal. So well bowled, really well bowled. So experienced ஆன பிளேயர். அவர் எஃபோர்ட் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஆனால் பாலோட ரிசல்ட் நல்லாவே இருக்குது. துரை நல்லா ஸ்டார்ட் கொடுக்க. ஃபர்ஸ்ட் 2 டெலிவரிஸ். வெல் பவுல். சாஃப்டாக பவுலிங் போகிறாங்க அப்படி தான். ஸோ டிப்பர் டென்னிஸ் பாலுக்குலாம் பெருசாக எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ கரெக்டான ஸ்பாட்டில் போடணும், அப்படியே தூக்கி போடணும் அப்படின்றத கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு அகைன்ஸ்ட் பேட்டர்ஸ். ஸோ வெல் பவுல் அண்ட் வெல் பிளைட். அகைன் ஒரு சிங்கிள் டீம் ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு. த 2 ரைட் ஹேண்டர்ஸ் உள்ள கிரீஸில் இருக்காங்க. டீம் ராஜஸ்தானுக்காக, சாரி ராயல் சேலஞ்சர்ஸ்க்காக. எக்ஸலண்ட் ஒன். ஸோ இந்த ஏஜ்லும் இந்த அளவுக்கு பவுலிங் போகிறாங்க அப்படின்னா அவங்கள யங் ஏஜில் வந்து நிறைய கிரிக்கெட் விளையாடி இருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மூவ்ஸை பார்க்குறோம் அந்த பவுலர்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ் அண்ட் விக்கெட். இதை தான் பேசினே இருந்தோம். ஒரு பிளேயரோட ஸ்கில், ஒரு பிளேயரோட அந்த பவர் வந்து வயசானாலும் குறையிறது கிடையாது. பாலில் வேகம் குறையலாம், ஆனால் விவேகம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த த கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். ஸோ எக்ஸலண்டான ஒரு பால் அண்ட் விக்கெட் சாஃப்டாக எடுத்திருக்காங்க. 23 லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். எண்ட் ஆஃப் 3 ஓவர்ஸ். டீம் ராயல் சேலஞ்சர்ஸ். ஓவர் நம்பர் 4. லோ ஃபுல் டாஸ். நல்ல ஒரு கனெக்ஷன். பவுண்டரி போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. சூப்பர் ட்ரை பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் பவுண்டரி போயிருக்கு. வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸா இல்ல சாரி ராயல் சேலஞ்சர்ஸ். போன மேட்ச்ல இருந்து நம்ம வெளியே வரலப்பா. நல்லா விளையாட்டாங்க. வேற அவங்க மனசுல அவங்களே இருக்காங்க. அவங்க விளையாடுற மாதிரியே இருக்கு எனக்கு. ஆர்சிபி ஈஷாலா கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 சீசன் விளையாடி இருக்காங்க. இது வரலாம் கப் அடிக்கல ஐபிஎல்ல. ஒயிட் சிக்னல். கோலிக்காக ஒரே ஒரு முறையாவது யாராவது கப்பு வாங்கி கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத மனசு இல்லை இந்தியாவை பொறுத்தவரையிலும். இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வந்திருக்கு. ஒரே காரணம் வந்து கிங் கோலி தான். இருந்தாலும் இன்னி வரலும் ஐபிஎல் கப்பும் இல்லை, ஒரு ஐசிசி கப்பும் இல்லை. ஒரு ஹார்ட் லக் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலும் விரட்டிட்டு தான் இருக்காங்க இந்தியன் டீமாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும். ட்ரீம் சேஸ் அன்ஸ்டாப்பபுளாக போயிட்டு தான் இருக்குது. அதே போல் இந்த டோர்னமெண்ட்டோட டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தான் இந்த சேஸ் நடந்துகிட்ருக்கு. 8 டீம்ஸ், ஒன்லி 1 சாம்பியன், 1 டைட்டில் வின்னர். குட் ஷாட். இந்த பவுண்டரி போறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாலும் ரொம்ப வேகமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த பாலை தடுத்துருக்காங்களா? தடுத்துருக்காங்க. தடுத்து கான்ஃபிடண்டாக த்ரோ அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகல. 2 ரன், மொத்தம் 3 ரன் ஓடி இருக்காங்க. ஓகே,
கழகத் தலைவன், எங்கள் அன்பு தலைவன் எம்எஸ்டி ரெண்டாயிரத்தி 13 ஒரு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி அதை வாங்கி கொடுத்துட்டு இப்படி வந்தாப்புல. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஐசிசி ட்ராஃபி கனவு இன்னும் அப்படியே கனவாக தான் இருக்குது. பட் இந்த வருஷம் T20 அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் அடித்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மருந்தாக இருக்கும். வெல் பவுல். இந்த டோர்னமெண்டோட அல்டிமேட் கோல் போன வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க தான் டைட்டில் வின்னர்ஸ். பட் இந்த வருஷம் யார் அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின், தி $1 மில்லியன் கொஸ்டின். குட் ஷாட், ஃபீல்டர் பால் பீட் பண்ணிடுச்சு அப்படின்னாவே 4 ரன்னுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் விடாமுயற்சியோட விஸ்வரூப வெற்றிக்காக தேடி ஓடி அதை தடுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது பால் அது பாட்டுன்னு ஓடி பவுண்டரிக்கு போயிடுச்சு. 4 ரன். நாலு ஓவருக்கு 37. டீம் ராயல்ஸ் விக்கெட்டை விட்டாலும் ரன் ரேட்டை வில்ல 9+ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. 37 for 4 end of 4 overs. There is no break. ஸ்ட்ராட்டஜிக் பிரேக் கிடையாது. ரொம்ப நேரம் எடுத்துக்கோனா தாகம் அப்படின்னா தண்ணி கொடுத்துட்டு வேகமாக வெளில வந்துருங்க. டைம் கிடையாது. இன்னொரு மேட்ச் பிளானில் இருக்குது, சீக்கிரமாக விளையாடுங்க. Well bowled. The Mohan டீம் கொல்கத்தாக்காக 5வது ஓவர் போட வந்திருக்காங்க. முதல் பாலே நல்ல ஒரு அவுட் ஃபிங்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நவருங்க. டவுன் த ட்ராக் பெரிய ஷாட் அடிக்க ட்ரை பண்றாங்க. பட் மோகன் டன் த மேஜிக். விக்கெட் நம்பர் 5 ஃபார் டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். செலிப்ரேஷன்லாம் டைம் இல்லை, நான் அடுத்த பால் போட போகிறேன், அடுத்த பேட்ஸ்மேன் கூப்பிட்டு அப்படின்ற பேர் வந்திருக்காங்க. டீம் ராஜஸ்தான் எதுக்கு நான் அவங்களே கூப்பிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. ராயல் சேலஞ்சர்ஸ் கூப்பிட்டு வந்துடாதீங்க, ஏதாவது நடுவில் தப்பு பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பேட்டிங் அவங்க தான் விளையாடணும். இதோ வந்து விட்டார் உள்ளூர் நாயகன் பொட்டு கார்த்திக். அவருக்காக யாரும் கரகோஷங்களை எழுப்ப ஆள் இல்லையா? இருக்கிறாங்கப்பா. இப்போ மொதல் மேட்ச் கலகலப்பாக விளையாடினாப்புல ஒரு 4 ஒரு 6 அப்படின்னு சொல்லி கடைசி ஓவரில். பட் இந்த மேட்ச் வந்து ஏர்லியாகவே நல்ல சான்ஸ் கிடைக்குது. விக்கெட் போனால் அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துக்கணும், ப்ரெஷராக எடுத்துக்கூடாது. யங்ஸ்டர்ஸ் திஸ் இஸ் பிக் ஃபார்முலா. அதுதான் வந்து பெரிய பெரிய பிளேயர் சொல்லுவாங்க. அதிகமாக விக்கெட் ஏர்லியாக போச்சு அப்படின்னா நமக்கு விளையாட சான்ஸ் கிடச்சிதுன்னா அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. $38 runs, 5 wickets. Royals challenges Bangalore. Well played, really well played. The misfield and couple of runs. Pottu Karthik
ஜெட்டு கார்த்தியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். 2 ரன் 3 ரன் 4 ரன் 5 ரன் கூட ஓடுவோம் அப்படின்ற மாதிரி எனர்ஜியோட காணப்படுகிறார். அண்ட் சிங்கிள். The 5 overs 41 runs. இந்த ஓவர்ல 4 ரன் தான். So comeback over team கொல்கத்தாக்கு just 4 runs and 1 wicket. The end of 5 overs 41, loss of 5 wickets. A white signal. Again Durai, team Kolkata kaga. So well played, really well played. So much needed for the Royals. ஏன்னா விக்கெட் ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு இருக்கும்போது கேமை கடைசி ஓவரிலும் கொண்டு போனோம், லாஸ்ட் பால் ஓவரிலும் கேமை கொண்டு போனோம். இது எம்எஸ்டியோட ஃபார்முலா. கேமை கடைசி ஓவரில் எடுத்துகிட்டு போய் சான்ஸ் பார்க்கணும். White signal. Thank you for the signal. The magical one. Durai and Mohan லாஸ்ட் 2-3 ஓவர்ஸாக பேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஓவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. விளையாடுங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அகைன் ஒரு டாட் பால் எடுத்திருந்தாங்கன்னா அப்பீல் பண்ணியிருப்பாங்க. கீப்பர் அந்த பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. கார்த்திக் ஒரு ஸ்ட்ரகிளிங்கை ஃபேஸ் பண்ணுறாரு அகைன்ஸ்ட் துரை. அகைன் ஒரு டாட் பால் துரைக்கிட்டு ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு பேட்டர்ஸ். 1.4 overs, 6 runs and 1 wicket. பெரிய ஷாட் போட்டு கார்த்திக் நேரா போய் கையிலே விழுந்திருக்கு. விக்கெட். போன ஓவர் தம்பி போட, இந்த ஓவர் அண்ணன் போட அப்படின்னு சொல்லிட்டு அமர்கலமா போட்டுட்டு இருக்காங்க கொல்கத்தா. இர்ஃபான் பதான், யூசப் பதான் மாதிரி இங்கே துரை மற்றும் மோகன், துரை மோகன் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 30 yard சர்க்கிள் உள்ள வரத்துக்குள்ளேயே வந்து ஒரு புது பேட்ஸ்மேனை உள்ள அனுப்புங்க, டிலே பண்ணாதீங்க, டைம் இல்லை. 44 ரன் வந்திருக்கு இது போர்டில், 6 விக்கெட். நியூமேன் உள்ள வந்திருக்காங்க டீம் ஆர்சிபிக்காக. புது பவுலரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க கொல்கத்தா. 7th ஓவர். Well bowled. Bowler name no? Mahalinga. Well taken. Wicket. Aridana wicket. Start the batsman. First 3 overs, the team RCB or 30 runs ke vilayadinanga, but last 3 overs, 3 more to go, 7 down. Chinmay in the part.
down the leg. The second run. 2 ரன் ஓடி இருக்காங்க. சின்மை, இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கிறது. ஒரு சிங்கரோட பேர் தானே அது? சிங்கிள் டீம் ஆர்சிபியோட ரன் ரேட் வெகுவாக குறைந்திருக்கிறது. ஒரு 9+ இருந்தாங்க, பட் நவ் 7+ இருக்காங்க. வெல் பால், கீப்பர் பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ரொட்டேட் ஆகுது. The pull shot and distance clear ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். Now 1 bounce boundary. அந்த சிக்னல் தான் அம்பையர் கிட்ட இருந்து வந்திருக்கு. பவுண்டரி லைன் அம்பையர் கிட்ட இருந்து சிக்னல் கேட்டுட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டைம் எடுத்துக்கலாம், எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். கிளியரான சிக்னல் உங்களை வந்து சேரும். அம்பையரோட சிக்னல் சொல்றீங்க. 4 தானா? ஓகே, நன்றி நடுவர் அவர்களே. 52 டீம் 50 ஆர்சிபி 52 ரன் குவித்திருக்கிறார்கள். 7 ஓவர்ல கடைசி ஓவர். So over number 8 from Vikram, nicely bowled the first ball single. A couple of runs. அப்பா, எல்லாருமே கரகோஷங்களை எழுப்புறாங்க. இந்த 2 ரன்ல உற்சாகம் அடைந்து இருக்கிறார்கள் அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த 2 ரன்னுக்கு இந்த கடைசி ஓவரில் கிடைக்கிற ஒவ்வொரு ரன்னும் வந்து வேல்யூபிளான ரன்ஸ். அந்த எக்ஸைட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். கடைசி ஓவரில் கிடைக்கிறதா ஒரு டார்கெட் செட் ஆகும் அப்படின்ற போது ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப வேல்யூபிளாக தெரியும். ஒரு புல் ஷாட் ஃபீல்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், நேராக போய் கையிலே விழுந்திருக்கு. விக்கெட். ஆர்சிபி டக் அவுட்ல திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, அடுத்தது யாரு அப்படின்றது மாதிரி. எடிசன், ஒரு யங் பிளேயர் டீம் ஆர்சிபிக்காக. ரன் இல்லையா? ஓகே, white signal. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால், கடைசி 2 பால். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். டீம் ஆர்சிபி 57 ரன் விளையாடி இருக்காங்க இது வரலும்.
கடைசி ஒரு பால். குட் ஷாட். கத்துல அவங்களுக்கு 4-5 ரன் ஓடணும். 2 ரன் ஓடி இருக்க மூச்சு திணற. அண்ட் 2 ரன்னோட இந்த கடைசி பால் கம்ப்ளீட் ஆகுது. எடிசன் உசுர கொடுத்து ஓடி 2 ரன் எடுத்துருக்காங்க. ஆர்சிபி ஃபைனலாக 8 ஓவருக்கு 58 ரன் 59 ரன் டார்கெட். டீம் கொல்கத்தாக்கு 59-48 பால்ல. பேட்ஸ்மேன் சீக்கிரமா உள்ள போங்க, டைம் இல்லை. இந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு மேட்ச் வர பிளான்ல இருக்கு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போங்க. ஓகே, சேசிங் பண்ணலாம். The first ball single. A dot ball.
Okay, good strike. A couple of runs for Kolkata. Guys, here we got the plan. This is last match for the day. The day oda kadasi match RCB versus Kolkata. அடுத்து நடக்க வேண்டிய மேட்ச் வந்து பிளான் வந்து நாளைக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி நாளைக்கு வந்து மொதல் மேட்சாக இருக்கும். 6:30 வந்து பிளானில் இருக்குது. பிளேயர்ஸ்லாம் பி ரெடியாக இருங்க நாளைக்கு. இந்த டேயில் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. பேட் லைட் வரும் அப்படின்றதுனால நாளைக்கு காலையில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. Shot and taken. Gautam strikes the first wicket. A team RCB க்கு ராயல் சேலஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. அதே போல் கொல்கத்தாவும் மொதல் மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே இரண்டாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மேட்ச். ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். நல்ல ரன்னிங் கேட்ச் தீபன் கிட்டேருந்து. The team Kolkata lose their first 5 ரன்னுக்கு மொதல் விக்கெட்டை விட்டுருக்காங்க. குயிக்கர் ஒன் 60 ரன் அப்படின்றது ஒரு ஆவரேஜான ஸ்கோர். ஹை ஸ்கோர் அப்படின்னு சொல்ல முடியாது, லோ ஸ்கோரும் சொல்ல முடியாது. பர் ஓவர் 8 ரன்ஸ். ஸோ நல்ல ஒரு ரன் ரெண்டு டீமுக்குமே சேசிங் போடுறதுக்கும் பவுலிங் போடுறதுக்கும். ஸோ லோ ஃபுல் டாஸ் ஒரு ஃப்ளிக் கார்த்திக். நாட் அவுட் சிக்னல். இது மேலே தான் பட்டிருக்கு, காலில் பட்ட மாதிரி தெரியுது. 37 பாலுக்கு இன்னும் 52 ரன் விளையாடணும். 52 ரன்ஸ் இன் 37 balls. Required run rate is above 8. ஸோ டவுன் டு ட்ராக் வந்து பஞ்ச் அடிக்கிறாங்க. ஆனால் பேட்டில் சரியாக படல. டாட் பால் டு எண்ட் ஓவர். பவர் பிளே 7 ரனுக்கு பவுலிங் போட்டிருக்காங்க ஆர்சிபி. 7 ரனுக்கு பவுலிங் போட்டிருக்காங்க. இன்னும் 56 ரன் விளையாடணும் 6 ஓவருக்கு. ஓவருக்கு 9 ரன் போல விளையாடணும். ஓவர் நம்பர் 3 போறதுக்காக தீபன். It's a good shot. So Deepan previous gameல நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேல மொத்தமே 2 மெய்டன் ஓவர்ஸ். அதில் தீபன் போட்ட மொதல் மேட்ச் ஓவரும் வந்து அடக்கம்.
ஸோ 2 wickets அண்ட் மெய்டன் எடுத்திருந்தாங்க. ஸோ கெட்டிங் த சியர் அப் ஃப்ரம் தி டீம்மேட்ஸ். ஷார்ப்பான ஒரு ஃபீல்ட் செட்டப் அகைன்ஸ்ட் கார்த்திக். ஸோ வெல் பவுல்ட். ஸோ பாடி லைனில் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஒன்லி சிங்கிள். ஸோ 14 balls, no boundary so far. It's a good strike. And couple of runs. 48 from 33 deliveries. Straight to the fielder. And single. Umpire signal, not out signal. A very quick running between the wickets. Kolkata. So boundaries விளையாடல அப்படினாலுமே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு டாப் பிளேயர்ஸ் டாப் ஆர்டர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அவங்களுக்கு. So a quick single. The end of 3, 15 runs, loss of 1. 8 run over. 15 ரன் வந்திருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் 1 wicket. இன்னும் 5 ஓவரில் 44 ரன் விளையாடணும். So over number 4, again Gautam. It's well bowled. மறுபடியும் ஒரு நல்ல பால். ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீல்டர்ஸ் ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து ஒரு மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓவர் த்ரோ.
ஸோ பேட்ஸ்மேன் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பவுலோட கால்லையோ இல்லை உடம்புலையோ பட்டு ஸ்டெம்பில் பட்டுருந்தது அப்படின்னா ரன்னர் விக்கெட் ஆகிருப்பாங்க. அதே சமயம் ஹானஸ்டாக அந்த பவுலரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிருப்பாங்க. பேட்டில் லைட்டாக அந்த உடம்புல லைட்டாக பட்டுருந்தாவே விக்கெட். பிக்சரில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கு. வெல் பவுல்ட். Straight to the fielder and quick single. Umpire a signal. It's a wicket signal. It's a really big signal. So Karthik ஒரு பெரிய ஹோப், டீமோட பெரிய ஹோப் போன மேட்சோட பர்ஃபார்மர். 4 ஓவர் 40 ரன் இருக்கும்போது டீம் கொல்கத்தா ஒரு பெரிய விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. இந்த பிக் சிச்சுவேஷனில் இந்த டீமோட ஒரு ட்ரம்ப் கார்ட் மோகன் உள்ள வராரு. We got a clear picture here, slow motion la just ஒரு 2-3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரன் அவுட் ஆயிருக்காங்க. It's a good call from the umpires. ரொம்ப ஒரு க்ளோஸ் கால். சிஸ்டமில் பார்க்கும்போது தான் தெரியுது எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. End of 4, 19 runs, 2 wickets. 19 ரன் 2 விக்கெட். Bowler name Manoj. Okay, perfect time. 4 overs 40 runs. New batsman Mohan. Team கொல்கத்தாக்காக இந்த டேவோட கடைசி மேட்ச், கடைசி 4 ஓவர் வெற்றியோட முடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுமே கரெக்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டீம் ஆர்சிபி ஒரு நல்ல லீட்ல இருக்காங்க. 4 over 40. Manoj to Mohan. Straight to the hands, the butter finger. கையில பட்டு வந்து நழுவி போயிருக்கு. ஐ திங்க் எடிசன் நினைக்கிறது. ஒரு பெரிய விக்கெட்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றாங்க ஃபீல்டர்ஸ். எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெல் பால். Something happened there and Mohan oda wicket climb பண்றாங்க டீம் ஆர்சிபி. ஒரு பெரிய விக்கெட் போன பால் விட்டு இந்த பால் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பிடிச்சிருக்காங்க. டீமோட செலிப்ரேஷனே சொல்லுவோம் இந்த விக்கெட் எந்த அளவுக்கு பெரிய விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. டீம் கொல்கத்தா lose their another wicket. It's a big wicket. It's back to the dugout and team RCB got the big fish. It's a big fish, really big fish. The 21 for 3 at the moment. 4.2 overs. ஆனா கேம் இன்னும் முடியல. இன்னும் 22 பால்ல 38 ரன் விளையாடணும். The game இன்னும் முடியல. The important wicket team கொல்கத்தா லூஸ் பண்ணிட்டாலும் கேம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. Still alive. 22 balls 38 runs. A new man Mahalingam.
Need a big partnership. என்னமோ இந்த மேட்ச் ஏதோ செமிஃபைனல் மேட்சோ ஃபைனல் மேட்ச் மாதிரி ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஈவினிங் டைமில். This is cheeky. எந்த ஒரு கேமுமே ஈவினிங் 4 to 6 அது பார்க்கும்போது விளையாடும் போது ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். ஒரு மைண்ட் செட் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் பிஸியாக இருப்போம், மதியானம் பிஸியாக இருப்போம், பட் ஈவினிங் ரிலாக்ஸ் மோடில் இருக்கிற டைம் இது. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மேட்சை பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கும். One more wicket, one bring another one. One more wicket claim பண்றாங்க டீம் RCB. மனோஜ் ஸ்ட்ரைக் and டீம் RCB க்கு 4வது விக்கெட். டீம் கொல்கத்தா இன் ட்ரபிள். ஆல்ரெடி 4 ஓவர்ஸ்ல ட்ரபிள்ல தான் இருந்தாங்க. யாராவது வந்து கை கொடுப்பாங்களா அப்படின்னும் போது யாருமே கொடுக்கல. அதுக்கு பவுலர்ஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரோட விக்கெட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே இருக்காங்க. டீம் RCB ஈஷாலா கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருப்பாங்களோ போல இருக்கு. நல்ல ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அகைன்ஸ்ட் கொல்கத்தா. மனோஜ் 4 பால்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான 2 விக்கெட். மொத்தத்தில் 4 விக்கெட் 22 ரனுக்கு 37 ரன் விளையாடணும் 20 பால்ல. வெல் பவுல், ரியலி வெல் பவுல். ஈச் அண்ட் எவ்ரி பால் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க பேட்டர்ஸ்க்கு. ஒரே ஒரு ஃபார்முலா தான், do or die. அண்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஒயிட் சிக்னல் கிடைக்குமா அம்பையர் கிட்ட இருந்து? 1 ஓடி இருக்காங்க அண்ட் 2வது ரன்னையும் ஓடுறாங்க. 3வது ரனுக்கு ட்ரை பண்ணல அம்பையர் கிட்ட இருந்து. பை சிக்னலா ஒயிட் சிக்னலா? ஒயிட் +2. தேங்க்யூ. ஒரு பெரிய ஃபார்முலா ஒன்று இருக்கு, நத்திங் டு லூஸ், இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஃபார்முலா. இன்னும் பெரிய ஃபார்முலா. அதை மைண்டில் வச்சுக்கிறேன்னா வந்து தைரியம் தானாக பிறகும். எக்ஸலண்ட் ஒன். மனோஜ் கிட்ட இருந்து சூப்பர் ஓவர் கம்ஸ் டு எண்ட் வித் சிங்கிள். The end of 5 overs, the team score is 26, loss of 4 wicket, 33 runs in 18 balls. 33 ரன் விளையாடணும் இன்னும் 18 பால்ல. Deepan into the attack. Okay, வேற bowler தீபன் அந்த பாலை சைன் பண்ணி கொடுக்குறார் போல இருக்கு. Vivin start with full toss. இந்த த்ரோ ஸ்டெம்புக்கு வந்ததா இல்லை அந்த அம்பையருக்கு வந்ததான்னு தெரியல. முன்பகை ஏதாவது இருக்குமாயின் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில வந்து பார்த்துக்குங்க. உள்ளெல்லாம் வந்து பண்ணிக்கூடாது எதுவுமே. பொட்டு கார்த்திக் பார்த்து த்ரோ அடிங்க. சிங்கிள். இன்சைட் அவுட். இது 6 போச்சு அப்படின்னா இந்த டேவோட தரமான ஹிட். இதுதான் அருமையான ஒரு இன்சைட் அவுட் சிக்ஸர். சூப்பர் ஷாட். இந்த உயிர் சாரி இந்த கேம்ல உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹிட் இது. இந்த டேவோட பெஸ்ட் ஷாட் ஆஃப் த டே, ஷாட் ஆஃப் த டே கூட சொல்லலாம் இது. ஆஹா அருமையான ஷாட் பா. அடுத்த பாலே வந்து நல்ல ஒரு பாலா வந்திருக்கு விவின் கிட்ட இருந்து. 33 ரன்.
வந்திருக்கு. இன்னும் 26. இருபத்தி 5 ரன் விளையாடணும். இன்னும் 14 பால்ல. பேட்டிங் சைட்லயும் நல்ல சான்சஸ் இருக்கு. பால் நல்லா சைன் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல. டாட் பால். சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். கடைசி 2 ஓவருக்கு 24 ரன் விளையாடணும் டீம் கொல்கத்தா. 12 பாலுக்கு 24. டீம் ஸ்கோர் 35. 12 ball 24 required. ரன் ரேட் 12 per over. ஓவர் நம்பர் 7 போறதுக்காக தீபன். White signal, thank you for the signal. 12 ball 23. Ball 23. ஒரு புல் ஷாட் கம்ப்ளீட்டா பேட்ல படல, மேல பட்டிருக்கு, மிடிலுக்கு மேல. 11 ball 22. ஒவ்வொரு பாலுக்கும் 2 ரன் தேவை. வெல் பவுல், ரியலி வெல் பவுல். இந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி பால் ரொம்ப சேஃபான ஒரு பால் தீபன் கிட்ட இருந்து. பவுண்டரிஸ் ரிக்வைர்ட். 2 பவுண்டரி தான். மற்றபடி மீதி இருக்கு 8 பால் ரொட்டேட் பண்ணோம். 2 பவுண்டரிஸ் ரிக்வைர்ட், 2 பிக் பவுண்டரிஸ். 10 ball 21. ஒரு ஆஃப் கட்டர். செகண்ட் ரன்னுக்காக ஓடிட்டு இருக்காங்க அண்ட் கம்ப்ளீட்டும் பண்றாங்க. வெரி குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். 9 ball 19. 9 ball 19. So 9 ball 19, only 2 boundaries. And team RCBக்கு ஒரு நல்ல ஓவர். ரொம்ப குயிக்கா இருந்திருக்காங்க. ஒயிட் சிக்னல். 8 ball 19. 8 பாலுக்கு 9 ball 18. Well ball, really well ball.
8க்கு 17, 8 பாலுக்கு 17. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பாலுமே ப்ரெஷர் நிறைஞ்ச பால் தான். ரெண்டு டீமுக்குமே வெற்றி வாய்ப்பு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. மதில் மேல் பூனை, கேட் அண்ட் வால். The பெரிய ஷாட் கான ஒரு attempt and maximum for team Kolkata. Big shot. ஸ்ட்ரைட்ல இதுல எந்த பேட்ஸ்மேனும் அவ்வளவா கான்ஃபிடென்ட்டா அடிக்கல. ரெண்டு மேக்ஸிமம் தான் போயிருக்கு இந்த டேல. பட் கொல்கத்தா டீம்மேட்டோட வயிற்றுல பால் வாத்த மாதிரி இருக்கும். ஜில்லுன்னு ஒரு பெரிய ஷாட். டீம் ஆர்சிபியா கொல்கத்தான்ற பேட்டில் போயிட்டு இருக்கு. இன்னும் கேம் முடியலன்னு சொன்னது ப்ரூவ் ஆயிருக்கு. The cat on the wall, 7 ball 11 runs. 2 பவுண்டரி கேட்டா 1 பவுண்டரி விளையாடுறாங்க கொல்கத்தா. டீம் ஆர்சிபிக்கு 2-3 நல்ல பால் வேணும், 6 விக்கெட் வேணும். 2ல 1, 7க்கு 11. ஒயிட் சிக்னல் பாலோட பாடி லாங்குவேஜே சொல்லி கொடுக்குது. இந்த பால் ரொம்ப வெளில போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேமே பெருசா சேஞ்ச் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த ஓவர்ல. 12 பால் 24 அப்படின்றது 7 பால் 10 மாறி இருக்கு. இன்னும் கேம் முடியல, ரெண்டு டீமோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. Gone up, the big chance and safe hand, golden hand, 6 ball 10 runs. இன்னும் கேம் முடியல அப்படின்றதுக்கு இந்த விக்கெட்டும் இந்த பந்தும் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். கடைசி பால்ல விக்கெட் எடுத்து இந்த ஓவரை ஓரளவுக்கு சேஃப்டியா முடிச்சிருக்காரு தீபன். ஒரு பெரிய ஹிட் அடிச்சாங்க. இந்த விக்கெட் ரொம்ப டேஞ்சரா இருந்தது. இந்த ஷாட்ல 6 போயிருந்ததுன்னா இந்த கேமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் ஆயிருக்கும். பட் விக்கெட் ஆயிருக்கு. 6 பாலுக்கு 10 கடைசி கட்டத்துக்கு நெருங்கி இருக்கிறது இந்த டே. கடைசி 6 பால், இந்த டேவோட கடைசி 6 பால். 6 பால் 10 runs. பேட்டருக்கும் பவுலருக்கும் சரிசமமான ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஒரு நல்ல இன்னிங்ஸ். டீம் ஸ்கோர் இஸ் 49, லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். 7 ஓவர்ல 49 ரன் விளையாடி இருக்காங்க. இந்த கடைசி ஓவர்ல 6க்கு 10. இன்னைக்கு நாளில் வந்து ஒரு ப்ரெஷரான ஒரு மேட்ச். அது எது அப்படின்னு கேட்டா இதை தான் சொல்ல முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் மேட்சஸ் எல்லாமே ஒரு ஒன் சைட் கேம் தான் இருந்தது நிறைய மேட்சஸ். பட் இந்த கேம் அப்படி இல்லை. ஒரு சூப்பர் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. கொல்கத்தா வர்சஸ் ஆர்சிபி. 6க்கு 10. ரெண்டு டீம்ல ஜெயிக்கிற டீம் டேபிள் டாப்பரா போவாங்க. சேஃபர் சைட்ல டேபிள்ல போயிட்டு உட்கார போற டீம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். 6க்கு 10. அம்பையர்ஸ் யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. போற வாக்குல அப்படியே போய் மெசேஜ் கொடுத்துட்டு போறாரியா. 6 பால் 10 ரன். கடைசி ஓவர் போறதுக்கு எடிசன் நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் டீம்மேட்ஸ் பண்ற ஒரு பெரிய விஷயம்னா அந்த பவுலரை போடவே விட மாட்டாங்க. இருக்கிற ப்ரெஷர் எல்லாத்தையும் அவர் மேலே போட்டு விட்டு இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லிட்டு எப்படி போடணும்னு வந்து ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவே மறந்து போய்டும். அந்த அளவுக்கு ப்ரெஷர் போட்டுருவாங்க. பட் டீம் ஆர்சிபி அதை பண்ணல. உடனே விட்டாங்க அந்த பவுலரை. எடிசன் 6 பாலுக்கு 10 ரனுக்கு போலிங் பண்ணோம். 6 ball 10 runs. Do or die. RCB or Kolkata. A 6 ball 10 runs. ஹை லெவல் ப்ரெஷர். காலையிலிருந்து எந்த ஒரு ஓவர்லையும் வராத ப்ரெஷர் இந்த ஓவரில் வந்திருக்கு. 6க்கு 10. எடிசன் 2. கொல்கத்தா முத ரன் என்னமோ நடந்திருக்கு. ஃபுல்லா மார்ச்சின் இருக்காங்க. கொல்கத்தா சந்தோஷமா செலிப்ரேட் பண்றத பார்த்தா இது பவுண்டரி போயிருக்குன்னு அர்த்தம். எஸ், பவுண்டரி மாதிரி தான் தெரியுது. அம்பையரோட சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பவுண்டரின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணுவேன். இல்லைன்னா சொல்லியிருக்காங்க. 2 ரன் ஓடி இருக்காங்களா மொத்தத்தில். 5 பாலுக்கு 8. 3 ஓடி இருக்காங்களா? 7 ரன். ஓகே, 5 பாலுக்கு 7 ரன். அட லாங்குவேஜ் தெரியாம நம்ம ஹிந்தி வாலாஸ் எல்லாருமே மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சு பாலுக்கு 7. பாய்ஸ் இங்க அப்படியே கொஞ்சம் ரைட்டா இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஒண்ணுமே தெரியல இந்த பக்கம். இப்படி வாங்க, இப்படி வாங்க.
ஹை சைட்டே இல்லை சுத்தமாக. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல என்னால். அமருங்கள் அமருங்கள். 5க்கு 7. நாலு பாலுக்கு 6 ரன்கள். 4 பந்துகளில் 6 ரன்கள் தேவை என்கின்ற சுப்கேஷன்ல 2 டீமுக்குமே இப்போ பரபரப்பா இருக்காங்க, ஒரு பதட்ட நிலையிலே இருக்காங்க. 4க்கு 6. ஜெயிக்க போவது யாரு? வெல் பால் அண்ட் வெல் பிளை. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இது ஒரு ஃபீல்டர். இந்த மாதிரி நேரத்தில் வந்து டீம் ஆர்சிபி ஃபீல்டிங்ல கொஞ்சம் சொதப்படுற பார்க்குறோம். 3 பாலுக்கு 4 ரன் தேவை. 3 பால் 4 ரன்ஸ். ஹை லெவல் ப்ரெஷர்ஸ் அதை ஃபீல் பண்றாங்க 2 டீமுமே. பேட்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான ரன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. கொல்கத்தா 3க்கு 4. அண்ட் ஒன் மோர் திங், கேம் இன்னும் முடியல. எஸ், இட்ஸ் a டாட் பால். கேம் இன்னும் முடியல. 2க்கு 4. ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு ட்விஸ்ட். கடைசி 3-4 ஓவர்ல கொல்கத்தாவும் ஆர்சிபியும் போட்டி போட்டு விளையாடி இருக்காங்க. 2க்கு 4. 2 பால்ல 4 ரன் விளையாடணும். 2 பால் 4 ரன்ஸ். 2 பால் 4 ரன். ஏன்னா இந்திக்காரங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு சொல்லணும் ஸ்கோரு. அட்டாக்கிங் டெலிவரி. 1 ரன் கிடைக்கும். சேஃபா எடுத்து போட்டா. எஸ், 1 பாலுக்கு 3. 1 பால் 3 ரன்ஸ். 1 பால் 3 ரன்ஸ். இந்த ஒரு பால்ல ஒரு வெற்றி இருக்கு. 3 ரன் விளையாடணும். அதுக்கு 2 to draw, 3 to win. டீம் ஆர்சிபி ஆர் கொல்கத்தா. யார் ஜெயிச்சாலும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஒரு டிசப்பாயின்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது தர போறது இந்த ஒரு பால். 1 பால் 3 ரன். ஃபீல்ட் செட்டப். யாரும் எந்த பக்கமும் நகரல, அப்படியே தான் இருக்காங்க ஃப்ரீஸா. 1 பால் 3 ரன்ஸ். 1க்கு 3. A legal ball or what? It's a wide signal. It's a big signal. This is big signal from the umpire. 1 ball 2 runs. பவுலர் வந்து நல்லாவே யோசிச்சாங்க, பட் வைடா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. 1 ball 2 runs. 1 to draw, 2 to win. It's a big ball. Wide ball மாறி இருக்கிறது. It's a good thinking from the bowler, but it's a fail. இது டாட் பாலாக இருந்திருந்தா ஆர்சிபி வின் பண்ணிருப்பாங்க. நேரத்துக்கு கத்துன்னு கத்தி இருப்பாங்க. இந்த ஒரு பாலுக்கு 2. 1 to draw, 2 to win. 2 team, 1 victory. 2 runs, 2 team, 1 victory. ஒரு ரன் ஆனா சூப்பர் ஓவர். அதை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது இல்லையா? ஓகே, ரன் ரேட் தான். ஓகே, டன் 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 டன். எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. எங்களுக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி நல்லா விளாட்னா இன்னொரு ஓவர் பார்த்துட்டு போறோம்ட்டு. செமிலாம் இருக்கா? ஓகே, டன். 1 to draw, 2 to win. Do or die. Here we go. இதெல்லாம் நிறைய பண்ணுங்க ப்ரோ. இந்த மாதிரி 2-3 பண்ணுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரம் நிறைய இருக்கு எங்களுக்கு. இந்த மாதிரி ஷோஸை பார்க்கணும் ஆசையா இருக்கு. 1 to draw, 2 to win. Okay, here we go. Big drama. So good shot. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இது ஒரு 2வது ரன் கையில எடுக்க முடியாம டீம் ஆர்சிபி விட்டுருக்காங்க. கொல்கத்தா ஒரு சூப்பரான வெற்றியை பதிவு பண்றாங்க இந்த சேசிங்ல. 2 ஓவருக்கு 24 ரன் இருக்கும்போது ஒரு கான்ஃபிடண்டா ஃபைட் பண்ணி அகைன்ஸ்ட் ஆர்சிபி கூட இந்த த்ரில்லர் வெற்றியை பெறுகிறார்கள். இந்த கேம் டீம் கொல்கத்தாக்கு ஃபேவரட்டா முடிஞ்சிருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் டீம் கொல்கத்தா அண்ட் ஹார்ட் லக் டீம் ஆர்சிபி. அப்ப காலையில இருந்து இருந்த கூட்டத்தை விட இப்பதான் நிறைய கூட்டம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேட்ச் இன்னைக்கு டேல சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் தான் ப்ராபபிலி கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் மேட்சஸ் இருக்காது. நாளைக்கு காலைல 7 மணிக்கு ஷார்ப்பா பார்க்கலாம். அது வரலாம் வந்து இந்த ஏரியாவே ரொம்ப அமைதியா இருக்கும், ஏன்னா மைக் ஆஃப் பண்ண போறோம். Stay tuned with Commentary Box YouTube channel. Don't forget to subscribe.